நம்ம வந்து இப்போ ட்ரேட் என்ட்ரு ஆகிடுச்சு. எந்த இடத்துல ட்ரேட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் இந்த பிளேஸில் என்ட்ரு ஆனோம். ஏன் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் நம்மளுக்கு இருந்துச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சிருந்துச்சு. பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலனா சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனே என்ட்ரு ஆனேன். ஸ்க்ரீன்ஷாட் சைடில் இருக்கும். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 679 அண்ட் என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1.5. ஏன் 1:1.5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ளை ஜோன் இருந்திருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ புல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 1:1.5 இல்லை 1.4 ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ப்ரைஸ் என்னாச்சுன்னா இனிஷியலாக என்னோடய சைடில் மூவ் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இனிஷியலாக ட்ரேட் வந்து என்னோடய டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 671 ரேஞ்சில் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுச்சு. நான் என்ன நினச்சேன்னா பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகும், 675 லெவலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ப்ரைஸ் என்னாச்சுன்னா இமீடியட்டாக என்னோடய டைரெக்ஷனில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ட்ரேடோட கம்ப்ளீட் ரிவ்யூ. இந்த ட்ரேடில் என்னோடய லாஸ் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். என்னோடய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ நான் 1% லூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக ஆகிறதுக்கு ஒரே வழி தான் நம்மளோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கணும். பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.